அடுத்ததா கலர் ஷீட்டோட சிறப்பம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது நம்ம திரும்ப வைக்க முடியுங்க. கலர் ஷீட் போட்டு 10 ஆண்டுகள் கழித்து கூட அந்த இடத்துல வேற கட்டுமானம் செய்ய விரும்பினா, இந்த சீட்கள் உங்களுக்கு தேவை இல்ல அப்படின்னா, இன்னொருத்தருக்கு மொத்த சீட்களையும் நல்ல விலைக்கு செகண்ட் ஹேண்ட்லயே விட்டுறலாம். அதே மாதிரி இந்த சீட்கள் போட்டு 20, 30 வருடங்களுக்கு மேல ஆயிருச்சு. சீட்களும் மிகவும் மோசமாயிருச்சு அப்படின்னா, அத பல இரும்பு கடையில போட்டா கூட அப்போதைய இரும்பு விலைக்கு நல்ல தொகையை திரும்ப கிடைச்சிருங்க. இந்த கலர் ஷீட்களை வீடுகள் மற்றும் மொட்டை மாடிகள்ல வெப்பம் மற்றும் மழையிலிருந்து பாதுகாக்க மேற்கூரையா பயன்படுத்துறாங்க. அடுத்து பெரிய தொழிற்சாலைகள், சேமிப்பு கிடங்குகள் மற்றும் திருமண மண்டபங்கள்ல மேற்கூரைக்கு இவைதான் முதல் தேர்வா இருக்கு. அடுத்ததா ஆட்டுப்பண்ணை, மாட்டு தொழுவம் மற்றும் கோழி பண்ணைகள்ல மேற்கூரைகளுக்கு இதுதாங்க ஏற்றவையா இருக்கு. அடுத்து அதே மாதிரி காலி இடங்கள்ல ஷெட் அமைத்து கடைகள் போட இந்த கலர் ஷீட் பயன்படுது. இது சிறு குறு தொழில் செய்யறவங்களுக்கு மிகவும் பயன்படுதுங்க. அடுத்ததா கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் நிறுத்துமிடங்கள்ல நிழற்கூரையாக பயன்படுத்தப்பட்டு வருது. அப்புறம் பாத்தீங்கன்னா ஏற்கனவே கட்டி இருக்கிற வீட்டுல மீட்டர் பாக்ஸ் இருக்கு, ஜன்னல் இருக்கு. இதெல்லாம் மழை வெயில இருந்து பாதுகாக்க நம்ம கலர் ஷீட்டை அப்படியே மேலே நோக்க அடிச்சு வச்சிருந்தோம்னா இது மழை வெயில இருந்து அதை பாதுகாக்குது. அடுத்ததா இந்த கலர் ஷீட்டை வளைவான இடங்கள்ல வளைத்து பயன்படுத்த முடியுமான்னு கேக்குறீங்களா? முடியுங்க. கலர் கோட்டர் ஸ்டீல் சீட்ஸ் வளையும் தன்மை கொண்டது. அதனால தாராளமாவே தேவையான இடங்கள்ல வளைத்து பயன்படுத்த முடியும். அதே மாதிரி மழை நீர் வளைந்து செல்லும் வகையிலான முன்புறம் வளைந்து இருப்பது மாதிரியான பிரத்யேகமான சீட்கள் இதுல கிடைக்குதுங்க. இதே மாதிரியான நிறைய சிறப்பம்சங்கள் இருக்கிறனாலதான் இந்த கலர் சீட்டை அதிகமான மக்கள் அவங்களோட எளிமையான கட்டுமானத்துக்கு பயன்படுத்துறாங்க. சரிங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இதே போன்ற ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.